காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியர் ஒருத்தரால ஆன்லைன்ல தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய வைரல் விஷயமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இளைஞர்களுடைய கவனத்தை ஈர்த்த இந்த இயக்கத்தின் மூலமாக இந்தியாவில் ஒரு ஜென்சி புரட்சி வெடிக்க இருக்கா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தொடங்கினது யாரு, அதனுடைய நோக்கம் என்ன, இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதுல ஏன் காக்ரோச் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஒரு முன்கதை இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் ஒரு வழக்கை விசாரிக்கிறார். அது என்ன வழக்கு அப்படின்னா, டெல்லியை சேர்ந்த அட்வொகேட் ஒருத்தர் தன்னை ஒரு சீனியர் அட்வொகேட்டாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்யறாரு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி சூரியகாந்த் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகிறாரு. அவர் கோபப்பட்டதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, சீனியர் அட்வொகேட்டா தன்னை ப்ரொமோட் பண்ணணும், தன்னை அறிவிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு அப்படின்னா அதை விசாரிக்கிற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு நேரம் கிடையாது. ஏன்னா சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிறது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற விஷயம். அதை யாருமே சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிறத ப்ரொமோஷனாக கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய முதல் கோபம். ரெண்டாவது, அந்த வழக்கு தொடர்ந்த அட்வொகேட்டினுடைய சோசியல் மீடியா போஸ்ட்டை நீதிபதி சூரியகாந்த் படிக்கிறாரு. அதுல இந்த வழக்கறிஞர்கள் இந்த நீதித்துறையை பத்தி பல்வேறு விமர்சனங்களை அவர் போட்டிருக்காரு. இது தலைமை நீதிபதி சூரியகாந்தை கோபப்படுத்தின ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் மையப்படுத்தி நீதிபதி சூரியகாந்த் சில கருத்துக்களை சொல்றாரு. அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமூகத்துல சில பாரசைட்ஸ், அதாவது ஒட்டுண்ணிகள் இருக்கு, அது இந்த சிஸ்டத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒட்டுண்ணிகளோட நீங்களும் சேர விரும்புறீங்களா அப்படின்னு அந்த அட்வொகேட்டை பார்த்து கேட்கிறாரு. அவர் ஏன் ஒட்டுண்ணிகள் இந்த இடத்துல சொல்றாரு? ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு உயிரினத்தின் மேல போய் ஒட்டிக்கும், அது மேலேயே வாழும். அதே நேரத்தில் அந்த உயிரினத்தினுடைய ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்து அதை கொல்லும். அந்த மாதிரி தான் சமூகத்தில் நிறைய ஒட்டுண்ணிகள் இருக்காங்க. அவங்க இதே சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த சமூகத்தில் இருக்கிற சிஸ்டத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட நீங்களும் சேர போறீங்களா அப்படின்னு தான் அந்த அட்வொகேட்டை பார்த்து கேட்கிறாரு நீதிபதி சூரியகாந்த். அவர் அடுத்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தினது. இந்த சொசைட்டில கரப்பான் பூச்சிகள் போல சில இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சரியான வேலை இருக்காது, அதனால சோசியல் மீடியாவுக்கு போறாங்க, மீடியாவுக்கு போறாங்க, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா மாறிடுறாங்க, மாறி சமூகத்துல இருக்கிற மற்றவங்களை போட்டு அடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு நீதிபதி சூரியகாந்த் சொல்றார். இந்த செய்தி ஊடகங்கள்ல வெளியாகுது, கடுமையான கண்டனங்கள் எழுது. எப்படி வேலையில்லாத இளைஞர்களை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கரப்பான்கள் அப்படின்னு சொல்ல போச்சு அப்படின்னு கடுமையான கண்டனங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த கண்டனத்தினுடைய தொடர்ச்சியாக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஆன்லைன் இயக்கமும் உருவாகுது. ஆனா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்றாரு, நான் சொன்னதை ஊடகங்கள் திரிச்சு வெளியிட்டுட்டாங்க, நான் இப்படி சொல்லவே இல்லை, நான் சொன்னது நீதிமன்றங்கள்ல நிறைய பேர் போலியான சர்டிபிகேட் மூலமாக அட்வொகேட்டாக வேலை பார்க்கறது தெரிய வருது, அப்படிப்பட்டவர்களை தான் நான் கரப்பான் பூச்சிகள், அப்படிப்பட்டவர்கள் தான் ஒட்டுண்ணிகள்னு நான் சொன்னேன். இந்த மாதிரியான ஆட்கள் சோசியல் மீடியாவில், ஊடகங்களில் ஆர்டி ஆக்டிவிஸ்டான்னு பல்வேறு இடங்கள்லையும் இருக்காங்க, அவங்கள தான் நான் கரப்பான்கள்னு சொன்னேனே தவிர இந்திய இளைஞர்களை மனசில் வச்சு நான் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொன்னது தவறாக திரித்து வெளியிடப்பட்டது என்னுடைய மனசில் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மறுப்பு தெரிவிக்கிறாரு. நீதிபதி சூரியகாந்த் கொடுத்த இந்த மறுப்புக்கு பதிலும் கொடுத்திருக்காரு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை உருவாக்கின அபிஜித் தேப்கே. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் இந்த இடத்துல பார்த்தே ஆகணும். அபிஜித் தேப்கே இவர் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நீதிபதி சூரியகாந்த் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த டேர்மை ஃப்ரேம் பண்றாரு. இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சோசியல் மீடியா மற்றும் டிஜிட்டல் தளங்கள்ல வேலை பார்த்துருக்காரு, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவம் இவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் 2023 அதுல இருந்து விலகி பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக போயிட்டதாக அவரே சொல்றாரு. ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் நடத்துறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அவங்க டெல்லியில ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த மாதிரியான கேம்பெயின்களும் ஒரு பெரிய உதவி செஞ்சது அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்கத்துல பணி செஞ்ச அபிஜித் தேப்கேவுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வேலையா தான் இருந்திருக்கணும். முதல்ல வெப்சைட்டையும் ஒரு ட்விட்டர் ஐடியும் தொடங்குறாரு அபிஜித் தேப்கே. இது பயங்கர வைரல் ஆகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தொடங்கி 4 நாள்ல கிட்டத்தட்ட 18 மில்லியன் ஃபாலோவர்கள்
இந்த ட்விட்டர் ஐடிக்கு வராங்க. பிஜேபி உலகத்திலேயே 8.8 மில்லியன் ஃபாலோவர்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சி எங்களுடையதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த சாதனையெல்லாம் அப்படி தூக்கி போட்டு நாளே நாள்ல முறியடிச்சிருச்சு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சிக்கு எதிராக, ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதுல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வெப்சைட்ல போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணும் போதே அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. நாங்க சாதியோ மதமோ அல்லது பாலினமோ பார்த்து யாரையும் கட்சிகளை சேர்க்க மாட்டோம். யார் வேணா எங்க கட்சியில சேரலாம். ஆனா உங்களுக்கு 4 பேசிக்கான தகுதிகள் இருக்கணும். அதையுமே ரொம்ப கேலியா சொல்லியிருந்தாங்க. 1, நீங்க ஒரு சோம்பேறியாக இருக்கணும். 2வது, உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கணும். 3வது, ஆன்லைன்லயே கிடக்கணும். 4வது, ஆன்லைன்ல ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை ஷார்ப்பா பேசுற ஒரு ஆளாக இருக்கணும். இது இருந்தாலே எங்களுடைய இந்த அமைப்புல சேரலாம் அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. இந்த 4 எலிஜிபிலிட்டியும் நமக்கு ஃபன்னியா தெரியலாம். ஆனா இதை அவங்க எலிஜிபிலிட்டியா வைக்கிறது மூலமாக நீதிபதி சூரியகாந்த் சொன்ன கருத்தை இன்டைரக்டாக அவங்க குத்தி காட்டுறாங்க. வேலையில்லாத இளைஞர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இருக்கிற எல்லாருமே வாங்க நம்ம ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம். அது மட்டும் இல்லை, இவங்க சில மேனிஃபெஸ்டோஸையும் வச்சிருக்காங்க. அதாவது இதை வாக்குறுதிகள்னு சொல்லலாம், இல்லை வலியுறுத்தல்கள்னு கூட சொல்லலாம். அதில் அவங்க சொல்லியிருக்கிற முதல் விஷயமே என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிற யார் ஒருத்தருக்கும் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸா இருந்த கோகாய் அவர் மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. அவர் வெளியே பாஜக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆகவும் ஆனாரு. ஸோ அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் எந்த ஒரு தலைமை நீதிபதியும் ராஜ்யசபா எம்பியாக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான வலியுறுத்தலை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. 2வது விஷயம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்லது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல ஒரு ஓட்டை டெலீட் பண்ணா கூட இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை UAPA அதாவது சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணணும் அப்படிங்கிறது 2வது வலியுறுத்தலா வச்சிருக்காங்க. 3வது, பெண்களுக்கு நாடாளுமன்றத்துல 33% கிடையாது, 50% இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அமைச்சரவையிலையும் 50% இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான வலியுறுத்தல். 4வதாக, அம்பானி அதானி தொடர்பான அனைத்து ஊடகங்களுடைய லைசன்ஸும் கேன்சல் செய்யப்பட வேண்டும். முக்கியமா கோடி மீடியாவுடைய ஆங்கர்ஸ், அதாவது மோடிக்கு ஆதரவாக பேசுற நியூஸ் ஆங்கர்ஸுடைய வங்கி கணக்குல ஆய்வு செஞ்சு எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறது 4வது முக்கியமான பாயிண்டா வச்சிருக்காங்க. கடைசியா, எந்த ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஜெயிச்சதுக்கு பிறகு வேற ஒரு கட்சிக்கு தாவக்கூடாது. அப்படி தாவனாங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு அவங்க பொது சேவையிலையோ இல்லை தேர்தல்களிலேயோ போட்டியிட முடியாத அளவுக்கு தடை செய்யப்படுவாங்க அப்படிங்கிறத 5வது முக்கியமான வாக்குறுதியாகவும் வலியுறுத்தலாகவும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக தெரியுது பிஜேபிக்கு எதிராக தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சரி, இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அதுக்கு விஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. PM கேர்ஸ் மாதிரி ஒரு ஃபண்டை உருவாக்கவோ இல்லை மக்களுடைய வரிப்பணத்தில் உலகத்தை சுத்தவோ ஊழல் செஞ்சுட்டு அதை சிஸ்டமேட்டிக்காக மாத்துறது போன்ற இந்த மாதிரியான வேலைகள் எதையுமே பண்ண போறது கிடையாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் கேள்வி எழுப்ப வேண்டியது, சத்தமாக குரல் எழுப்ப வேண்டியது. இந்த பணம் எல்லாம், மக்களுடைய பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க வலுவாக எழுப்ப போறோம் அப்படின்னு அவங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, முன்னாடி சொல்லியிருந்தேன், நீதிபதி சூரியகாந்த் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அபிஜித் தீப்கே அவர் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைஞர்கள் இன்னைக்கு கோபமாக இருக்காங்க, வேலைவாய்ப்பு கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஊரக பகுதிகளில் முறையான படிப்பே இளைஞர்களுக்கு கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் குரல் எழுப்பக்கூடாது அப்படின்னு நீதிபதி சூரியகாந்த் சொல்ற மாதிரி இருக்கு. இது எப்படி எங்களால் ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகம் AI செமிகண்டக்டர்ஸ்ன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் சாதி மத அடிப்படையில பிரிவினை அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஜென்சி இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் மூலமாக எந்தவித லாபமும் கிடையாது. வெறும் டிஸ்ட்ராக்ஷன், டிவிஷன் அப்படின்னு மக்களை பிளவுபடுத்துற வேலை மட்டும்தான் இந்திய அரசியல்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் எதிர்த்து தான் நாங்க குரல் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு அபிஜித் தீப்கே சொல்றாரு. சரி, அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவரு ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டாரு. எப்படி இத்தனை லட்சக்கணக்கானவங்க அதை போய் ஃபாலோ பண்ணாங்க? அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு வகையில நீதிபதி சூரியகாந்த் காக்ரோச்சஸ், அதாவது கரப்பான்கள்னு சொன்னது சரிதான் அப்படின்னு
இளைஞர்கள் நம்புறாங்க. எந்த அடிப்படையில ஒரு அணு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுல பிழைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் இந்த கரப்பான் பூச்சிகள் தான். அப்படிப்பட்ட கரப்பான் பூச்சிகள் நம்ம வீட்டில் எந்த இடத்துல இருக்கு? ஒரு மூளை முடுக்கில் ஒரு மோசமான இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கரப்பான்கள் போல தான் இன்னைக்கு இந்தியாவில் இளைஞர்களும் இருக்காங்க. சரியான கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, முன்னேற்றம் இல்லாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க கரப்பான்கள் தான் அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கு. அந்த கோபம் இருக்கிற எல்லோருமே நமக்காக குரல் கொடுக்க அல்லது நம்மளுடைய குரலை பதிவு செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அடிப்படையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பின்தொடர்றாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படிங்க இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வருவாங்க? அதெல்லாம் ட்விட்டர் பாட்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஃபாலோவர்ஸ், அதெல்லாம் போலியானது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் அதிகமாக ஃபாலோ பண்றாங்க, இது அந்நிய நாட்டு சதி அப்படின்னு எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டுச்சு. முதல்ல இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முயற்சி நடக்குது. அதன் பிறகு ட்விட்டரே இந்த அக்கௌண்ட்டை வித்ஹெல்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்லப்படலை. சரி, ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணா என்ன, திரும்பவும் நாங்கள் வேற அக்கௌண்ட் தொடங்குவோம் அப்படின்னு ட்விட்டர்ல வேற ஐடி தொடங்கினதோடு இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி தொடங்கினாங்க. இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் 20 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதே நேரம் பாகிஸ்தான்லேருந்து இதை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் பொய்யானது அப்படிங்கிறது நிரூபிக்கிற வகையில் ஒரு அனாலிட்டிக்கல் டேட்டாவையும் அவர் எடுத்து வெளியே ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் 94% இந்தியர்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தடுத்துல UAE, UKE போன்ற நாடுகள்ல இருந்து மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அபிஜித் தீப்கே சொல்றாரு. சரி, ஆப்வியஸ்லி அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, முடக்குவாங்க, அதெல்லாம் நடக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அபிஜித் தீப்கேவுக்கு அவருடைய பர்சனல் நம்பருக்கு கொலை மிரட்டல்லாம் விடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அவர் பாஸ்டன் யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் இருக்காரு, அவருடைய குடும்பம் இங்கே இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்களும் சோசியல் மீடியாவில் எழுந்திருக்கு. சரி, முக்கியமான கேள்விக்கு வருவோம். இது ஜென்சி ரெவல்யூஷனாக ஒரு புரட்சியாக மாறுமா? அண்மையில நேபாள் நடந்துச்சு, பங்களாதேஷில் நடந்துச்சு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில கூட நடந்துச்சு. அந்த மாதிரி இந்தியாவிலையும் இது ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அபிஜித் தீப்கே அவரே பதில் சொல்லியிருக்காரு. இந்திய இளைஞர்களை அப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க, குறைத்து மதிப்பிடாதீங்க. அவங்களுக்கு தேவை அக்கௌண்டபிலிட்டி. எங்களுடைய பணம் என்னாச்சு, எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு, எங்களுடைய வாழ்வாதாரம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலை தான் எங்களுடைய இளைஞர்கள் கேட்குறாங்களே தவிர இந்த மாதிரியான ஜென்சி புரட்சி வருமா அப்படிங்கிற அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முட்டுக்கட்டையை போட்டாரு. அவர் சொல்றதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஆளும் பாஜக அரசு பல்வேறு தவறுகளை செய்யறாங்க. இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவங்க தொடர்ந்து பவர்ல இருந்துகிட்டே இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகுது? மக்களை திசை திருப்புறதன் மூலமாக தான். ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. காரணம் ஈரான் போர் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. அதனால நம்ம வாகனங்கள் இயக்கிறத சிக்கனமா வச்சுக்கணும், பெட்ரோல் டீசல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தங்கம் இறக்குமதி பண்ணக்கூடாது, வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர் இட்டாலிக்கு போய் மெலோடி அப்படின்னு சொல்லி அவர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மக்களாகிய நமக்கு சில கேள்விகள் வருது. இந்த போர் தொடங்கி 73 நாட்கள் ஆகுது. 73 நாட்களாக இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை கொடுக்காத பிரதமர் மோடி 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன? 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்ற வேண்டிய தேவை என்ன? முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை ஏன் போர் தொடங்கும் போதே சொல்லலை? அப்பயே சொல்லியிருந்தேன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பாங்கல்ல. சரி, இதையெல்லாம் தாண்டி இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்தியாவில இருந்து அந்நிய நேரடி முதலீடு FDI அப்படிங்கிறது வெளியே போகிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதை அவங்க தடுத்து நிறுத்தவே இல்லை. ஏன் இதெல்லாம் நீங்க செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஆனா இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபி ஒரு விஷயத்த பண்றாங்க, நார்மலைஸ் பண்றாங்க. எப்படி பாஜகனுடைய அமைச்சர்கள், பாஜக முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் காரை விட்டுட்டு பைக்கில் போகிறது, சைக்கிளில் போகிறது, எலக்ட்ரிக் காரில் போகிறது அப்படின்னு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா முதல்வர் ஃபட்னாவிஸ் நான் எக்கனாமி கிளாஸ்ல ஃப்ளைட்ல போறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அதாவது பெட்ரோல் டீசல் விலையேற்றம் அப்படிங்கிறது ஈரான் போரால உருவாகி இருக்கு. அது ஏற்படுத்துற பாரத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை அந்த இடத்துல உருவாக்குறாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கோவிட் காலத்துல கொரோனாவை விரட்டுறதுக்கு தட்டை வச்சு தட்ட சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுங்கட்சியினுடைய டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த இடத்துல எதிர்கட்சியினுடைய குரலோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிற அமைப்புகள், பொதுமக்களுடைய குரலோ மக்களுக்கு போய் சேருமா அப்படின்னா
அது நிச்சயம் சேராது. அப்படி சேர வைக்கிற ஒரு வேலையை தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ தொடங்கியிருக்கு. காக்ரோச் அப்படிங்கிற அந்த முகத்தோட மக்களுடைய கேள்விகளை, எதிர்க்கட்சிகளினுடைய கேள்விகளை, எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்களுடைய அமைப்புகளுடைய கேள்விகளை பதிவு செய்யறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகி இருக்கு. ஆன்லைன்ல தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக கிரவுண்ட்லயும் ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல காக்ரோச் அப்படிங்கிற அந்த முகத்தோட ஏஐ பாடல்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. இப்ப கரப்பாம்பூச்சி போலயே மாஸ்க் கொடுக்குகள்லாம் வச்சு கிரவுண்ட்லயும் போய் இளைஞர்கள் ஏரியை சுத்தப்படுத்துறது, போராட்டங்கள்ல ஈடுபடுறது, கேள்விகள் கேட்கறது அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அபிஷியலா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தொடங்கின முதல் இயக்கம் அப்படிங்கிறது தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சருக்கு எதிரானது. காரணம், இப்ப நீட் தேர்வுல முறைகேடு நடந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆனதுனால அந்த தேர்வை ரத்து பண்ணாங்க. தேர்வு ரத்தானதுனால ஒரு இளைஞர் தற்கொலையே பண்ணியிருக்காரு. அந்த இளைஞரனுடைய உயிருக்கு என்ன பதில்? ஏன் நீட் தேர்வுல தொடர்ந்து முறைகேடுகள் நடக்குது? ஏன் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல? அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் கேள்வி, முதல் இயக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய வெப்சைட் குள்ள போனீங்கன்னா தர்மேந்திர பிரதானை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளையும் சைன் பண்ண சொல்றாங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கும்போது தர்மேந்திர பிரதானுடைய முகம் இருக்கும் அந்த பெட்டிஷனுக்கு பக்கத்துல. அவருடைய முகத்தை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக கொத்து கொத்தா கரப்பான் பூச்சிகள் அவரை தின்னு அந்த இடத்துல இருந்து அவருடைய படம் மறைஞ்சு போயிருது. ஸோ இந்த மாதிரி சிம்பாலிக்காக நிறைய விஷயங்களை அவங்களுடைய வெப்சைட்ல பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சரி, சோசியல் மீடியாவில் இருக்கிற இந்த ஒரு வேவை வச்சு நம்ம பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சமீபத்தில் நேபாளில் ஜென்சியினுடைய புரட்சியும் சரி, பங்களாதேஷில் ஏற்பட்ட புரட்சியும் சரி, பெரும்பாலும் சோசியல் மீடியாவால தான் தூண்டப்பட்டிருக்கு. இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. அதில் முக்கியமான பங்கு சோஷியல் மீடியாவில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுத்துடவே முடியாது. அப்போ சோஷியல் மீடியா மூலமாக இந்த மாதிரி உருவாக்கப்படுற இயக்கங்கள் ஒரு ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஜென்சி புரட்சி அப்படின்னு பேசுறோம். நேபாளில் ஜென்சி புரட்சி நடக்கும்போது அதை சரியாக வழி நடத்துறதுக்கான தலைமை இல்லாமல் இருந்தாங்க. அங்கங்க கலவரம் பிடிச்சது, அங்கங்க இளைஞர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திசை தெரியாத தலைமை இல்லாத ஒரு இயக்கமாக இது மாறிடக்கூடாது. அது ஆபத்துல போய் முடிஞ்சிடும். மக்களுடைய பிரச்சனைகளை, குறிப்பா இளைஞர்களுடைய பிரச்சனைகளை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்து, குறிப்பா அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய காதுகளுக்கு கொண்டு சேர்த்து அதுக்கான பதில் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கறதுக்கான ஒரு தளமாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது நல்லது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அடுத்து என்னெல்லாம் செய்ய இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். டிகோ நிகழ்ச்சிக்கு நீங்க எப்பவும் கொடுக்கறது போல ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.